இஸ்லாமியர்களுக்கு எதிராக சட்டம் இயற்றப்பட்டால் இஸ்லாமியர்கள் மட்டும் போராடுவார்கள் என்பது இங்கு இல்லை. ஒட்டுமொத்த ஜனநாயக சக்திகளும் களத்திலே நின்று போராடுவார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையில் இன்றைக்கு திராவிட நட்பு கழகம் இந்த மாபெரும் கண்டன மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே இஸ்லாமியர்கள் ஒருபோதும் தனித்து விடப்பட மாட்டார்கள் என்பதை நிரூபிக்கக்கூடிய வகையிலே இந்த போராட்டம் திட்டமிடப்பட்டிருக்கின்றது. இந்த மசோதா பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட போது இதற்கு எதிராக பேசியது மட்டுமல்ல, எதிராக வாக்களித்தவர்கள் மக்களவையிலே ஏறக்குறைய 232 பேர் என்று சொன்னால் இஸ்லாமியர்கள் மட்டுமல்ல, அவர்களுக்கு பெரும்பான்மை இருக்கலாம், பெரும்பான்மையால் சட்ட திருத்தம் நிறைவேறலாம். ஆனால் ஒட்டுமொத்த ஜனநாயக சக்தியும் இது பாரபட்சமான சட்டம், அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிரான ஒரு சட்ட திருத்தம், இதை திரும்பப்பட வேண்டும், இதை நிறைவேற்றக்கூடாது என்று சொல்லி இதற்கு எதிராக வாக்களித்திருக்கிறார்கள். இப்படி இந்த நாட்டிலே சிறுபான்மைக்கு எதிராக இயற்றப்படக்கூடிய அத்தனை சட்டங்களையும் நம்முடைய ஜனநாயக சக்திகள், இந்த நாட்டினுடைய மதசார்பின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்த மசோதாவை பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்கின்ற போது சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் இஸ்லாமிய முன்னேற்றத்திற்காக, ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுவதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக சொன்னார். நான் அண்ணன் ராஜா உட்பட அனைவரும் பாராளுமன்றத்தில் இருக்கிறோம். எந்த வகையிலே இந்த சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமியர்களுக்கு முன்னேற்றம் இருக்கின்றது, ஏழைகள் இதன் மூலமாக பயனடைவார்கள் என்று எங்களுக்கு தெரியவே இல்லை, அதை பற்றி சொல்லவே இல்லை. எந்த அளவு இந்த அரசாங்கம் பொறுப்பேற்கிறது இஸ்லாமியர்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நமக்கு தெரியும். இன்றைக்கு வக்ஃபுகளின் மூலமாக ஏராளமான சொத்துக்கள் சொன்னார்கள். ராணுவத்திற்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது, ரயில்வேக்கு அதிகமான சொத்துக்கள் இருக்கிறது. அதுபோல வக்ஃபுகளுக்கும் ஏராளமான சொத்துக்கள் இருக்கிறது சொல்லி அந்த சொத்துக்களை எல்லாம் முறையாக பராமரிக்காத, அதன் மூலமாக சரியான வருமானம் வரவில்லை. அதை இஸ்லாமியர்களிலே தேவைப்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய வறியவர்களுக்கு கிடைக்கவில்லை. அதற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருவதாக சொன்னார்கள். ஆனால் யதார்த்தமான உண்மையை சொல்ல வேண்டும். நான் தமிழ்நாட்டில் வக்ஃப் வாரியத்துடைய தலைவராக இருக்கின்றேன். நான் பொறுப்பேற்றவுடன் டெல்லியிலே இருக்கக்கூடிய சிறுபான்மை நலத்துறை அலுவலகத்துக்கு சென்று எங்களுக்கு ஏராளமான நிலங்கள் இருக்கிறது, அதில் பல இடங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது, மீதம் இருக்கக்கூடிய நிலங்களை நாம் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். பயன்படுத்தாமல் இருக்கக்கூடிய நிலங்களை பயன்பாட்டுக்கு கொண்டு வருவது அந்த சம்பந்தப்பட்ட வகுப்புகளிலே பணம் இல்லை, நிலம் இருக்கிறது, பணம் இல்லை. ஏதாவது திட்டங்கள் இருக்கிறதா, கடனுதவி கொடுக்கக்கூடிய திட்டங்கள், அதன் மூலமாக அந்த வகுப்புகளை வளர்ச்சி திட்டத்திற்கு உட்படுத்தி முன்னேற்றப்படுத்த முடியும் என்று கேட்கின்ற போது சாரி சம்பத்தி விகாஸ் யோஜனா என்ற ஒரு திட்டம், ஒவ்வொரு வகுப்பும் ஏதாவது ஒரு திட்டத்தை சொன்னால், பள்ளிக்கூடம் கட்டணும், ஹாஸ்பிட்டல் கட்டணும், வணிகவளாகம் கட்டணும், ஏதாவது அந்த திட்டத்தை கொடுக்கின்ற போது அதுக்கு 2 கோடி ரூபாய் வரை கடனுதவி அளிக்கக்கூடிய திட்டம். பரவாயில்லை, அந்த திட்டத்திலே எங்களுடைய மாநிலத்திலிருந்தும் அது தமிழ்நாடு அந்தந்த மாநில வக்ஃப் வாரியத்தின் மூலமாக பரிந்துரைக்கப்பட வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் பரிந்துரைத்து அனுப்பினோம். ஏராளமான விண்ணப்பங்கள் என்று சொன்னபோது இந்த திட்டத்திலே விண்ணப்பிக்கலாம் என்று கேட்கும்போது சொன்னார்கள், இதற்கு சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சில் தான் பரிந்துரைக்க வேண்டும். அந்த சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே 3-4 ஆண்டுகளாக கட்டமைக்கப்படவே இல்லை என்று சொன்னார்கள். ஒரு கடனுதவி அளிக்கக்கூடிய திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்கக்கூடிய சென்ட்ரல் வக்ஃப் கவுன்சிலே கட்டமைக்கப்படவில்லை. அதன் மூலமாக 3-4 வருஷமாக யாருக்குமே கடனுதவியே அளிக்கப்படவில்லை. வக்ஃபுடைய வளர்ச்சிக்கு எதிராக இருக்கக்கூடியவர்கள் வக்ஃபுடைய முன்னேற்றத்திற்காக இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வர வேண்டும் என்று சொல்வது எப்படி ஏற்க முடியும்?
இதில் என்ன பாதிப்பு என்று கேட்கிறார்கள். ஏதாவது ஒரு பாதிப்பு சொல்ல முடியுமா இஸ்லாமியர்களுக்கு? நாங்கள் கொண்டு வரக்கூடிய சட்ட திருத்தத்தின் மூலமாக என்று கேட்கிறார்கள். பிரிவு 40 மூலமாக வக்ஃபு சட்ட பிரிவு 40 வக்ஃபு சொத்து என்று நாங்கள் சொல்லக்கூடிய அந்த சொத்துக்கு அந்த அதிகாரத்தை இன்றைக்கு மாவட்ட ஆட்சியருக்கோ அதற்கு மேல்நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு கொடுக்கின்ற போது இதுகளுக்கு பாதிப்பு இல்லையா? இந்த அதிகாரத்தை வக்ஃபு வாரியத்திற்குரிய அதிகாரத்தை நீங்கள் அரசுக்கு கொடுக்கின்ற போது நாங்கள் பயனர் என்று யூசர் என்று காலகாலமாக பயன்படுத்தி வரக்கூடிய சொத்துக்களிலே பிரச்சனை ஏற்படுகின்ற போது அதிலும் அந்த மாவட்ட ஆட்சியரோ அந்த அதிகாரிகள் தான் முடிவிப்பார் என்று சொல்லுகின்ற போது எங்களுடைய சொத்துக்கள் பறிபோகிறதா? இன்றைக்கு தமிழகத்தில் நமக்கு அப்படி ஒரு நிலை இல்லாமல் இருக்கலாம். இந்த மசோதாவாக இருக்கின்ற போதே இதை திரும்ப பெற வேண்டும் என்று சொல்லி தமிழகத்திலே நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இதற்கு எதிராக ஒரு தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த குரலாக பாரதிய ஜனதா கட்சியை தவிர அத்தனை கட்சிகளும் அந்த மசோதாவை தனி தீர்மானத்தை ஆதரிக்கக்கூடிய வரையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினார் சொன்னால் தமிழகத்தில் நமக்கு அப்படி ஒரு பாதிப்பு இருக்காது. ஆனால் இஸ்லாமிய அல்லாதவர்களை நியமிக்க வேண்டும் என்று நீங்கள் சொல்லக்கூடிய அந்த சட்ட திருத்தம் பாரதிய ஆளக்கூடிய மாநிலங்களை யாரை நியமிப்பார்கள்? இந்துத்துவ கொள்கையுடைய RSS சித்தாந்தத்தில் இருக்கக்கூடியவர்களை நியமித்து வக்ஃபு வாரியத்தை கபலீகரம் செய்ய மாட்டார்களா? எப்படி வக்ஃபு சொத்துக்களை சூறையாடுவதற்காக கபலீகரம் செய்வதற்காக நீங்கள் கொண்டு வந்த சட்ட திருத்தத்தை யாருக்காவது பாதிப்பு இருக்கிறதா? இஸ்லாமியர்களுடைய முன்னேற்றத்திற்காக ஏழை இஸ்லாமியர்களுக்கு உதவுவதற்காக கொண்டு வர சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா? ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சொல்கிறார், பாராளுமன்றத்திலே சட்டம் இயற்றப்பட்டால் அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டதாக வேண்டும் என்று அவர் பேசும்போது சொல்றார். அது எங்களுக்கு மட்டும்தான் சட்டமா? 1991 வழிபாட்டு தலங்கள் சட்டம் எங்கே ஏற்றப்பட்டது? ராணிப்பேட்டை நகராட்சியில் ஏற்றப்பட்ட சட்டம். ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை 1944 பயணத்துக்கு முன்பாக இருக்கக்கூடிய வழிபாட்டு தலங்களை உரிமை கோரக்கூடாது இருக்கக்கூடிய சட்டத்தை இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் வட இந்தியா முழுவதும் மீறி கொண்டிருக்கிறார்களா இல்லையா? எப்படி வருகிறது? எப்படி பாரபட்சமாக நீங்கள் அரசியல் சாசன சட்டத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய சட்டத்திற்கு எதிராக தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சென்றிருக்கிறோம். இது பாராளுமன்றத்தில் மீண்டும் தாக்கல் செய்வதற்கு முன்பாக சொல்லிவிட்டார். பாராளுமன்ற கூட்டுக்குழு என்பது ஏற்படுத்தியதே ஒரு கண்துடைப்பு. எந்த எதிர்கருத்துகளையும் தீர்த்தத்திலே சேர்க்காமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவெடுத்து ஏதோ எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்தோம், எல்லா மாநிலங்களிலும் கருத்து கேட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டுக்குழுவை நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை நியமித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதனுடைய மொழியும் அறிக்கையும் அப்படித்தான் தாக்கல் செய்யப்படும். இவர்கள் கூட்டுக்குழு எதிர்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதில்லை. இப்படி பாராளுமன்றத்தில் இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போதும் தொடர்ந்து இப்போது அது நிறைவேற்றப்பட்ட போதும் தமிழகத்திலே திருச்செந்துறை என்கின்ற ஒரு கிராமம் முழுவதும் வக்ஃபு சொத்து என்று சொல்லி வக்ஃபு வாரியம் உரிமை கோரியது என்று சொல்லி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி ஒரு சொத்தை வக்ஃபுக்கு சொந்தமல்லாத சொத்தை வக்ஃபு சொத்து என்று சொல்ல முடியும்? வக்ஃபுக்கு அளவில்லாத அதிகாரம் இருக்கின்றது. யாருடைய சொத்தை வேண்டுமானாலும் வக்ஃபு சொத்து என்று சொல்ல முடியும். அந்த கூட்டுக்குழு கூட்டம் கண்துடைப்பிற்காக சில மாநிலங்களிலே பயணித்து கருத்து கேட்டு அந்த எதிர்கருத்துக்களை எல்லாம் ஏதாவது திருத்தத்திலே சேர்த்தார்களா? எந்த எதிர்கருத்துகளையும் திருத்தத்திலே சேர்க்காமல் எண்ணிக்கையின் அடிப்படையில் முடிவெடுத்து ஏதோ
எல்லோருக்கும் வாய்ப்பு கொடுத்தோம், பாராளுமன்றத்தில் பேசுவதற்கும் வாய்ப்பு கொடுத்தோம், எல்லா மாநிலங்களிலும் கருத்து கேட்டோம் என்று சொல்லி அவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரும்பான்மையின் அடிப்படையில் இதை சட்டமாக்கி இருக்கிறார்கள். இந்த கூட்டுக்குழுவை நாம் பார்த்தோம். இதற்கு அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒரு பாராளுமன்ற கூட்டுக்குழுவை நியமித்திருக்கிறார்கள். நிச்சயமாக அதனுடைய முடிவும் அறிக்கையும் அப்படித்தான் தாக்கல் செய்யப்படும். இவர்கள் கூட்டுக்குழு எதிர்க்கருத்துக்களை உள்வாங்கிக் கொள்வதில்லை. இப்படி பாராளுமன்றத்திலே இந்த மசோதா தாக்கல் செய்யப்படும் போதும் தொடர்ந்து இப்போது அது நிறைவேற்றப்பட்ட போதும் தமிழகத்திலே திருச்செந்துறை என்கின்ற ஒரு கிராமம் முழுவதும் வக்ஃப் சொத்து என்று சொல்லி வக்ஃப் வாரியம் உரிமை கோரியது என்று சொல்லி சிறுபான்மை நலத்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர் என்று தொடர்ந்து பேசிக் கொண்டே இருக்கிறார்கள். நாங்கள் எப்படி ஒரு சொத்தை, வக்ஃபுக்கு சொந்தமில்லாத சொத்தை வக்ஃப் சொத்து என்று சொல்ல முடியும்? எங்களுடைய மூல ஆவணம் புரோஃபார்மாவிலே எழுதப்பட்டிருக்கிறது. 1957-58 காலங்களிலே சர்வே செய்த சர்வே கமிஷனர் எழுதியிருக்கின்றார். 389.3 ஏக்கர் வக்ஃப் சொத்து, ஆனால் பராதீனமாகிவிட்டது என்று அப்போதே எழுதியிருக்கிறார். அந்த கிராமம் இனாம் திருச்செந்துறை கிராமம் என்று அதில் எழுதியிருக்கின்றார். அந்த மூல ஆவணத்தில் இருந்ததால் மூல ஆவணத்திலே இருக்கக்கூடிய சொத்துக்களை எல்லாம் பத்திரப்பதிவு நடைபெறுகிறது என்று தடுத்து நிறுத்துவதற்காக வக்ஃப் அனுப்பப்பட்ட அந்த அறிக்கையிலே இந்த திருச்செந்துறை கிராமம் அடங்கியது. அதன் பிறகு பத்திரப்பதிவுக்கு சென்று விட்டு அதற்கு தடை இருக்கிற அந்த ஊரை சேர்ந்தவர்கள் வக்ஃப் வாரியத்தை அணுகின்ற போது அதை பார்த்துவிட்டு இது ஏற்கனவே இந்த சொத்து பாராதீனம் ஆகிவிட்டது, இதை நாம் உரிமை கோர முடியாது என்று சொல்லி வாரியத்தில் ஒரு தீர்மானம் போட்டு உடனடியாக அந்த தடையை நீக்கியது தமிழ்நாடு வக்ஃப் வாரியம். அங்கே பத்திரப்பதிவுக்கு எந்த தடையும் கிடையாது, சில காலம் மட்டும் தடை இருந்தது. இந்த ஊரிலே கோயில் இருக்கிறது, எல்லாத்தையும் சேர்த்து எப்படி வக்ஃப் வாரியம் எடுத்துக்கொண்டது என்று தவறான ஒரு பிரச்சாரத்தை வக்ஃப் வாரியம் மூல ஆவணத்தில் இல்லாத எந்த சொத்தையும் பத்திரப்பதிவுக்கு தடை விதிக்கவில்லை. மூல ஆவணங்களோ வக்ஃப் வாரியமா இருக்கிற மூல ஆவணங்கள் டைட்டில் இருக்கு, ரெவென்யூ ரெக்கார்டு, அந்த ஊரை சார்ந்திருக்கக்கூடிய வக்ஃபோட விசாரணை, பொதுமக்களிடம் எல்லாம் கேட்டுத்தான் அந்த காலத்துல அந்த புரோஃபார்மா மூல ஆவணத்தை எழுதியிருக்கிறார்கள். அதிலே இருக்கக்கூடிய சொத்துக்களே ஏராளமான சொத்துக்கள் எங்களிடத்தில் இன்றைக்கு இல்லை, ஆக்கிரமிப்பு உள்ளப்பட்ட இருக்கு. இப்படி இருக்கின்ற போது யாருடைய தனிநபருடைய சொத்தையாவது வக்ஃப் உரிமை பெற வேண்டிய ஒரு அவசியம் இல்லை. உரிமை என்றைக்கும் கூறாது, எங்களுடைய சொத்துக்களை மீட்டாலே போதும். இப்படி இருக்கக்கூடிய சூழலில் இப்படி சொத்துக்களை அவர்கள் கையகப்படுத்துவதற்காக, அபகரிப்பதற்காக கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த சட்ட திருத்தத்தை நியாயப்படுத்துவதற்காக வக்ஃப் சொத்துக்கள் வக்ஃபுக்கு அளவிலான அதிகாரம் இருக்கிறது சொல்லி இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வருகிறார்கள். அதாவது எல்லாமே முரண்பாடான சட்டம். இந்த சட்ட திருத்தம் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் வக்ஃப் செய்ய முடியாது, 5 ஆண்டுகளாக இஸ்லாமியர்கள் எடுத்துக்கொண்டு சொல்றாங்க. ஆனால் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் இந்த வாரியத்திலே உறுப்பினர்களாக நியமிக்கப்பட வேண்டும் என்று. என்ன முரண்பாடு? இஸ்லாமியர்களால் இஸ்லாமியர்கள் சொத்துக்களை நிர்வகிக்க முடியாத இந்த இந்தியாவில் இருக்கிறோம். அரசியல் சாசன சட்டம் 13 என்ன சொல்லுது? அவரவர் மதத்தினுடைய அந்த நிர்வாகத்தை அவர்களே செய்து கொள்ள முடியும் என்கின்ற போது அரசியல் சாசன சட்டத்தை மீறுகிறது. சமம், சகோதரத்துவம், சட்டம் அனைவருக்கும் சமம் என்று சொல்வதை மீறுவது என்று அனைத்தையும் இவர்கள் மீறி இருக்கின்றார்கள். இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் நம்முடைய மூத்த வழக்கறிஞர் கபில் சிபலை வைத்து வழக்கு தொடர்ந்திருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகம் வழக்கு தொடர்ந்திருக்கிறது. காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள், அமைப்புகள் எல்லாம் இதற்கு எதிராக வழக்கு தொடர்ந்திருக்கிறார்கள். நிச்சயமாக இந்த சட்டம் உச்ச நீதிமன்றத்திலே தடுக்கப்படும், அதற்கு தடை கிடைக்கும் என்று எதிர்பார்க்கின்றோம். இதற்கு எதிராக தொடர்ந்து அனைத்து போராட்டங்களையும் நாம் முன்னெடுப்போம். அனைத்து
நம்முடைய ஜனநாயக சக்திகளையும் இணைத்து இந்த போராட்டங்களை நாம் தொடருவோம். இந்த சட்டத்தை ஒன்றிய அரசு திரும்ப பெறுகின்ற வரைக்கும் தொடர்ந்து போராடுவோம். நன்றி, நல்வாழ்த்துக்கள்.